இடுப்புல வலி, அது நடுவுல வலி இல்லைன்னா கொஞ்சம் மேலே பெட்டெக்ஸ் கொஞ்சம் மேலே இல்லை சம்டைம்ஸ் பெட்டெக்ஸ்குள்ளேயே வலிக்கும் காக்சிடீனியா அந்த மாதிரி ஒரு வலி பைல்ஸ் வர மாதிரி இருக்குல்ல அதுக்கு கொஞ்சம் மேலே வலிக்கும் காக்சிக்ஸில் எலும்பில் அது இல்லைன்னா சைடில் 2 பக்கம் வலிக்கிறது அப்புறம் பெட்டெக்ஸில் வலிக்கிறது பின்னாடி தொடையில் வலிக்கிறது கெண்டைக்கால் காஃப்னு சொல்லுவாங்களே அங்கே வலிக்கிறது கால் பூரா முழங்காலுக்கு கீழே வலி வர்றது பாதத்தில் வலி பாதத்தில் விரல் மரமரப்பு கால் விரல் மரமரப்பு பாதமே மரமரப்பாக இருக்கிறது மரமரப்புனா நம்னஸ் அப்புறம் ஒரு சைடே பெயின் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து 95% எப்படி இருக்குன்னா இடுப்பில் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு உட்காந்து கம்ப்யூட்டர் பார்த்தோ உட்காந்து வேலை பார்த்தோ இடுப்பில் ஸ்ட்ரெயின் ஆகியோ இல்லை இடுப்பில் வந்து ஒரு ஸ்ப்ரெயின் கிடையாது லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி ஆயிடுது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னா தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜாக இருக்கும் அப்புறம் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் இடுப்பெலும்பு தேய்மானம்னா இடைவெளியெல்லாம் கம்மியாயிடும் அப்புறம் டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கிறது டிஸ்க் புரோட்ரூசன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது டிஸ்க் புரலாப்ஸ் ஜவ்வு விலகிறது அப்புறம் சயாட்டிக் நரம்பு அமைத்திடுறது இடுப்பு பெட்டெக்ஸ் தொடை கெண்டைக்கால் பாதம் வரைக்கும் சயாட்டிக் நர்வ் வருது அதனால அது போகிற இடத்துல எங்கே வேணாலும் வலிக்கும் சிலர் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும் சிலர் கால் ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாது நடக்கவே முடியாது சிலர் பெட்டை விட்டே எந்திரிக்க முடியாது சிலர் குனிஞ்சு வேலை செஞ்சால் வெயிட் தூக்குனா வலி சிலர் ரொம்ப தூரம் பைக்கில் போனால் வலி காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாமல் வலி எந்திரிச்சதுக்கப்புறம் இப்படி கூணு விழுந்த மாதிரி நடந்து அப்புறம் நிமிடுறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸில் நிரந்தரமாக வீட்டில் இருந்தபடியே உங்களை க்யூர் பண்ண முடியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கும் காலேஜ் படிக்கிற யூனிவர்சிட்டியில் படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கும் அப்புறம் ஸ்டாஃப் டீச்சராகவோ ப்ரொஃபஸராகவோ வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் அதுக்கப்புறம் வந்து பேங்கிங்கு அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எலக்ட்ரீஷியன் ஆர் மெக்கானிக்கல் ஷாப் இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு வருது அந்த மாதிரி உங்கள் நிறுவனத்தில் நிறைய பேர்த்துக்கு வலி இருந்து ப்ரொடக்டிவிட்டி குறையுதுன்னா என்னை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் உங்கள் நிறுவனத்துக்கு நேராக வந்தே நான் கிளாஸ் எடுப்பேன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நானே வந்து நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு குரூப்பாக 1000 பேர் 10,000 பேர் இருந்தால் கூட எடுக்க முடியும் 100 பேர் இருந்தாலும் எடுக்க முடியும் நானும் என் டீமும் வந்து எடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி என்கிட்ட 21 மேல் ஃபீமேல் ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு வித் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஒர்க் பண்ணுறாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி உருது இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு ஜெர்மனி அப்புறம் மலாய் சிங்களம் இது மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ எங்கே வேணாலும் வந்து எடுக்க முடியும் ஆன்லைனில் கூட எடுக்க முடியும் அந்த மாதிரி குரூப் செஷன்ஸு ஸோ அந்த மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போது இந்த பிரச்சனைக்கு எக்ஸசைஸ் தான் தீர்வுன்னு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 or 2 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இது மொத்தமாக தீர்வுன்னு நான் சொல்லலை பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கால் விரல் கீழே கால் விரல் ரிலாக்ஸ் கால் விரல் மேலே பாருங்கள் கை விரல் பேர் ஃபிங்கர் கால் விரலுக்கு பேர் டோஸ் ரைட் சைடு கால் விரலை பாருங்கள் கீழே கொண்டு போகிறேன் கொஞ்சமாக தான் கொண்டு போகணும் ரொம்ப டைட்டாலாம் கிடையாது 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 கால் விரல் மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 relax 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் அந்த பெரிஃபெரிஸில் இருக்கிற சர்க்குலேஷன் பெரிஃபெரி ப்ராக்சிமல்னால் உடம்பு பக்கத்தில் பெரிஃபெரினா தூரத்தில் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன் ஏகப்பட்ட எக்ஸசைசஸ் மல்லாந்து படுத்து சைடில் ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து குப்புற படுத்து செய்கிற எக்ஸசைசஸ் இருக்குது எந்திரிக்கிறப்ப இது மாதிரி சைடில் திரும்பி கையூன்னு எந்திரிங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க க்யூர் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக கால் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி கார்ப்பரேட் ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் உங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ் வேணும்னா இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்